السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. நாம் இன்றைய பதிவிலே உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் முன்னோடி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு இறை தூதரை பற்றி நாம் பேசப் போகின்றோம். அவர் எப்படிப்பட்ட இறை தூதர் தெரியுமா? உலகத்திலே பெரிய மதங்களாக பார்க்கப்படக்கூடிய மதங்கள் என்று சொன்னால் யூத மதம், கிறிஸ்துவ மதம், இன்னும் நாம் சார்ந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கம். இந்த மூன்று மதங்களுமே அந்த இறை தூதரை ஆதி பிதாவாக தங்களுடைய மார்க்கத்தின் தந்தையாக அவரை காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனவே அப்படிப்பட்ட இறை தூதரை பற்றி நாம் முதல் கட்டமாக சுருக்கமாக தெரிந்து கொண்டு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, அந்த இறை தூதர் இறைவனால் ஹலீலுல்லா என்று அழைக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதாக அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. அந்த இறை தூதரை பற்றி உலகத்திற்கு ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்தியவர் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று ஈராக், பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அங்கேதான் அவர்கள் பிறந்தார்கள். தந்தையின் பெயர் ஆசர் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. வரலாற்றிலே தாரிக் என்பதாக சில பேர்களும் உண்டு, மாறுபட்ட பேர்கள். இவர் தந்தை ஒரு சிலை வடிக்கக்கூடிய தொழிலாளி, சிலை செய்யக்கூடியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை நாம் முதலாக தெரியும் என்று சொன்னால், தந்தை சிலை வணக்கம் செய்யக்கூடியவர், சிலை செய்யக்கூடியவர். அந்த கால மன்னனும் அரசனும் சிலை வணங்கி தன்னை ஒரு ரப்பை போன்று காட்சிப்படுத்தியவன். இப்படி எதிர்ப்பு அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுகிறார்கள். இறைவனுடைய ஏகத்துவத்தை மக்களிடத்திலே பறைசாற்றினார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான், வைது கால இப்ராஹீமு லி அபீஹி ஆஸர அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா. சூரா அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் அவரை பற்றி உள்ள தகவல் வருகிறது. ஆசர், அவர் தந்தை ஆசருக்கு இப்ராஹிம் சொன்ன நேரத்தை நீங்கள் நினைவு கூறி பாருங்கள் என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் அதன் அருமையிலே சொல்லி காட்டுகின்றான். நீர் விக்கிரகங்களை தெய்வங்களா எடுத்துக்கொண்டீரா என்பதாக தன் தந்தையை பார்த்து அவர் கேட்கின்றார். உங்களையும் உங்களை கூட்டத்தாரும் மிக தெளிவான வழிகேட்டில் இருப்பதாக நான் பார்க்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியும், அதை தொடர்ந்து இறைவனுடைய அத்தாட்சிகள் எல்லாம் அவர்கள் பார்த்து பார்த்து வியந்து என்னுடைய இறைவன் யாராக இருக்கக்கூடும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தவிப்போடு அவர்கள் சுற்றி திரிந்த வரலாற்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், பகல் முடிந்து இரவு வருகிறது. இரவிலே நட்சத்திரங்கள் வானத்திலே மின்னுகிறது. இறைவனை தேடிக்கொண்டிருந்த இப்ராஹிம் நட்சத்திரங்களை பார்த்தவுடன், அதனுடைய அழகை பார்த்தவுடன் சொன்னார்கள், இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்கும், ஆதா ரப்பி என்பதாக சொன்னார்கள். பலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலின். எப்பொழுது பகல் தோன்றியதோ, அந்த நட்சத்திரங்கள்லாம் மறைந்து போனதோ,
உடனே சொன்னார்கள், மறையக்கூடியவற்றை ரப்பு என ஏற்க நான் பிரியப்பட மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். இறைவனை தேடினார்கள் இப்ராஹிம் நபி. பிறகு சந்திரன் உதயமாகுவதை பார்த்தார்கள். சந்திரனுடைய பிரகாசத்தை பார்த்தார்கள். என் ரப்பாக இருக்கக்கூடும் என்பதாக அவர்கள் தேடினார்கள். சந்திரனும் மறைந்தது. உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றார்கள், எனது ரப்பு எனக்கு நேர்வழி காட்டவில்லை, ஆனால் நான் வழி தவறிய கூட்டத்தில் ஆகிவிடுவேன் என்பதாக சொல்கின்றார்கள். பிறகு சூரியனை பார்த்தார்கள். சூரியன் உதயமாகுவதை பார்த்தார்கள். சூரியன் உதயமானது. சொன்னார்கள், ஆஹா, இதுதான் என்னுடைய பெரிய ரப்பாக இருக்கக்கூடும், இது பெருசு என்பதாக சொன்னார்கள். எப்போது அதெல்லாம் மறைந்து விட்டதோ உடனே இப்ராஹிம் அவர்கள் தன் படைத்த ரப்பிடத்திலே சரணடைந்து விட்டார்கள். இணை வைத்து கொண்டிருக்கூடிய விட்டும் நிச்சயமாக விலகி கொண்டேன், இன்னி பரியும் மாத்துஷிக்கூன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். உடனே அவர்கள் அங்கிருந்து விடுபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்களாம், இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியையும் படைத்த ஒருவனின் பக்கம் சாய்ந்தவனாக என் முகத்தை நிச்சயமாக நான் திருப்பி விட்டேன், மேலும் நான் இணைவை போரில் உள்ளவனாகவும் இல்லை என்று கூறினார்கள். நண்பர்களே, தோழர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் குர்பானி ஒரு நேரத்தில் இந்த வசனத்தை நாம் போதி காட்டுகின்றோம் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வசனம், அல்லாஹ் அதை குர்ஆன் நினைவு கூர்ந்து காட்டுகின்றான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து விட்ட செய்தியை அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்கின்றார். ஆக முதல் கட்ட முயற்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னை படைத்த ரப்பு யார் என்பதை தேடுவதிலே மும்முரமாக ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாம் என்பவருடைய வம்சத்தில் பிறந்தவர்கள். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் சாம் என்பவரும் ஒருவர் உண்டு. அந்த சாமுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த வம்சத்திலே பிறந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லா மனிதருக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்வு செய்தான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயத்தையும் பாடங்களாக நமக்கு நடத்தி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் பற்றி பேசும் பொழுது தன்னுடைய தந்தையிடத்திலே அவர்கள் செய்த வாதத்தை அல்லாஹ் குர்ஆன் நினைவு குறிப்பாக்கின்றான். சூரா மரியம் என்ற அத்தியாயத்தில தன்னுடைய தந்தையிடத்திலே அவர்கள் பேசுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வதுக்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம். அல்லாஹ் சொல்கின்றான், இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நீ நினைவு கூறுவீராக அல்லாஹ் நபியை சொல்கின்றான். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, தந்தையிடத்தில் ஒரு மகன் தன் தந்தை வழிகேட்டில் இருக்கும் நேரத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை உலக பிள்ளைகளுக்கு இப்ராஹிம் இங்கே பாடம் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிம் சொன்னார்கள், இது காலி அபீஹி யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. சிலை வணக்கம் செய்தவராக இருந்தார்கள் இப்ராஹிமுடைய தந்தை. அவரை பார்த்து கேட்டார்கள் இப்ராஹிம் அவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் செவியேற்காத, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாத, எந்த ஒரு பலனும் தர முடியாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். சிலைகளால் ஏதாவது பார்க்க முடியுமா? சிலைகளால் ஏதாவது கேட்க முடியுமா? சிலைகளால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சிலைகளால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதையே தன்னுடைய ஏகத்துவ வாதமாக இப்ராஹிம் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எந்த ஒன்றையும் பார்க்க இயலாத, கேட்க இயலாத, எந்த ஒரு பலம் தர முடியாத சிலைகளை எதற்காக தந்தையை நீங்க வணங்குகிறீர்கள் என்பதை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மேலும் கேட்டார்கள்,
அவர் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு நேர்வழி வந்திருக்கிறது, உங்களிடம் இல்லாத செய்தியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அந்த நேர்வழி நீங்க பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெற்று ஆகிவிடுவீர்கள் என்பதாக எல்லாம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், லா தஅபுது ஷைத்தான், தந்தையே ஷைத்தானை நீங்க வணங்காதீர்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள், ஷைத்தான் இருக்கிறானே இறைவனுக்கு ரஹ்மானுக்கு மாறு செய்பவனா இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், யாபத் இன்னி அஹாஃப் ஐ யமஸ்ஸக அஸாப் மிர் ரஹ்மான், சொன்னார்கள், ரஹ்மானிடமிருந்து வேதனை உங்களை பற்றி கொள்வதை நான் அஞ்சுகிறேன் தந்தையே, அப்போது ஷைத்தானுக்கு நீங்கள் நண்பனாகி விடுவீர்கள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மகனாக தந்தை தவறு செய்யும் பொழுது மகனாவர்கள் சுட்டி காட்டிய விதத்தை. எனவே உலக பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கேற்ற பிள்ளைகளாகக்கூடிய உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால், நாம் எல்லாம் சிறு பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிராயத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல் நாம் இருப்போம். அந்த உறுதியோடு நாம் நம்முடைய வாழ்க்கை கழிக்க வேண்டும். குறிப்பாக மகன் சொல்லிவிட்டார், தந்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே இப்ராஹிம் அவர்களுக்கு அவருடைய தந்தை என்ன சொன்னார் என்பதை நாம் அடுத்த தொடரிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம்மை இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையான விஷயங்களை முழுமையாக படித்து உணர்ந்து அதன்படி நடப்பதற்குரிய தௌஃபீகை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.